Hello children, good morning. Welcome back to this online session. This is grade 5 English. Before we get started, a short prayer. Open your eyes, take an English reader and take page 70. That is term 3 English reader. Term 3 book எடுத்துக்கோங்க. அதில் page 70. In your term 3 English reader, you turn to page 70. Okay? Page 70ல My Little Pictionary கொடுத்துருக்காங்க. அதாவது பிக்சரோட உங்களுக்கு definition கொடுக்குறதான். Dictionary most often without pictures. இங்கே உங்களுக்கு பிக்சரோட certain picturesோட definition கொடுத்துருக்காங்க. So, it may be Pictionary. இப்போ உங்களுக்கு first picture அதில் picture and meaning அதாவது word வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா wax work. Okay, waxனா மெழுகு. சரியா? அப்போ மெழுகுல வந்து செய்கிற ரூபங்கள் அந்த மாதிரி செஞ்சு வைக்கிற அந்த இமேஜஸை நம்ம wax workன்னு சொல்கிறோம். சரியா? இப்போ உங்களுக்கு இங்கே வந்து ஒரு wax work காட்டியிருக்காங்க. மீனிங் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா லைஃப் சைஸ் டம்மி மேட் ஆஃப் wax. ஓகே, ஒரு பெரிய ஸ்டாச்சு லைக் ஒரு பெரிய இமேஜை ஒரு பர்சனாலிட்டியோட ஒரு இமேஜை வந்து செய்கிறது. அதாவது மெழுகால் செய்கிற சீஃப் மெட்டீரியல் வந்து அந்த வேக்ஸ் ஒர்க்குக்கு வேக்ஸ் தான். அவங்க செய்கிற அந்த மூலப்பொருள் அதாவது மெட்டீரியல் வந்து எதில் செய்வாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா மெழுகால் செய்கிறது. அதுதான் வந்து நம்ம வேக்ஸ் ஒர்க்குன்னு சொல்கிறோம். See for example, I will show you some visuals. See here, this is our Prime Minister நரேந்திர மோடி சார் இல்லையா? அவரோட இந்த வேக்ஸ் ஒர்க் செஞ்சு வச்சுருக்காங்க. எங்கன்னா அந்த லண்டனில் இருக்கிற ஃபேமஸான மேடம் டுசார்ட்ஸ் அப்படின்ற அந்த கேலரியில் இங்கே வந்து ஃபுல்லாகவே வேக்ஸ் ஒர்க் தான் அவங்க செய்வாங்க. நிறைய ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் அக்ராஸ் த வேர்ல்டு ஓடது எல்லாமே அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் அதே மாதிரி நம்ம பிரைம் மினிஸ்டரோடது இருக்குது. ஐ திங்க் ஒன் வித் அதை கை கூப்பிட்டு நிற்கிறாங்க இல்லையா, அது வந்து அந்த ஸ்டாச்சு. இன்னொன்று அவர் அங்கே நின்றுட்டுருக்காரு. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் பர்ஃபெக்ட் வேக்ஸ் ஒர்க். மெழுகால செஞ்ச இந்த வேக்ஸ் ஒர்க் தான் இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் சி த ஃபேமஸ் கிரிக்கெட்டர் விராட் கோஹ்லி இல்லையா, அவரோட வேக்ஸ் ஒர்க் இது. இந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் உள்ளவங்களோட அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ்க்காக அவங்களுக்கு அங்கே இந்த மாதிரி வைப்பாங்க இந்த வேக்ஸ் ஸ்டாச்சூஸ் இல்லையா. அதில் ஒரு எக்ஸாம்பிள் இவர் வந்து இந்த கிரிக்கெட்டர் ஃபேமஸ் ஃப்ரம் த கிரிக்கெட் வேர்ல்டு இல்லையா, விராட் கோஹ்லி. நெக்ஸ்ட் ஒன் யூ சி ஹீ இஸ் அன் ஆக்டர். இதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அந்த பர்ஃபெக்ஷன் பார்த்திங்கன்னா எது வந்து ரியல் எது அன்ரியல்னே கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்க வந்து பர்ஃபெக்டாக அந்த ஒர்க் அவங்க செய்கிறாங்க. பட் த மெட்டீரியல் இஸ் வேக்ஸ். That is what we should understand. Okay, and next word is magician. Okay, அவங்க Pictionaryல next word magician. Magician, who is a magician? One who does magics இல்லையா? மேஜிக்கில் அந்த மந்திரம் செய்வாங்க இல்லையா, அப்ரகடப்ரா அப்படி சொல்லுவாங்க இங்கிலீஷில். தமிழில் பார்த்திங்கன்னா சூ மந்திரக்களி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்போ இவர் வந்து என்ன வச்சுருக்காரு, ஒரு ஹேட் கையில் வச்சுருக்காரு, இன்னொரு கையில் அந்த ஸ்டிக் வச்சுட்டு அவர் அப்படியே அந்த ஸ்டிக்கால் அந்த ஹேட் எப்படி சுற்றி வரும்போது என்ன ஆகும், அதில் இருக்கிற பொருள் ஒன்று வெளியில் வரும் அல்லது காணா போயிடும். இது மாதிரிலாம் செய்கிறவங்கள நம்ம என்ன சொல்கிறோம், மெஜிஷியன்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் அ மீனிங் given here? A person who performs magic tricks is a magician. Okay, magician meaning a person who performs magic tricks. Next one, disguise. I didn't show you, there is no photo for this. I just see the word disguise now. Marvesham. Okay, to make a person look different, to hide their identity. அவங்களோட உண்மையான அந்த அடையாளத்தை மறைக்கிறதுக்காக வேறு ஒரு ரூபத்தில் வருவாங்க, வேறு ஒரு ஃபார்மில் வருவாங்க ஃபார் சம் பர்பஸ். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து வேறு வேஷத்தில் வர்ற அந்த ஆக்ட் அல்லது அந்த இதுக்கு வேர்டு வந்து டிஸ்கைஸ் இன் இங்கிலீஷ். தமிழில் வந்து மாறுவேஷம்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சிட். ஒரு சிட் a short note on a piece of paper. ஓகே, ஒரு பேப்பரில் ஈவன் அந்த காலத்தில் இலையிலலாம் எழுதி விடுவாங்க இல்லையா, ஒரு குறிப்பு எழுதி விடுறது, ஒரு மெசேஜ், அதுதான் வந்து நம்ம சிட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் சிட்டு. ஸோ இந்த பேப்பரில் இப்போ அவங்க ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க, ஏதோ ஒரு செய்தி சொல்லியிருப்பாங்க, அது நம்ம வந்து குறிப்பு சிட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாச்சு. ஸோ வாட் இஸ் அ ஸ்டாச்சு? A human made figure of a person or animal that is life size or larger. நல்ல பெரிய ஆள் உயர இருக்கிற ஸ்டாச்சு, அதாவது சிலைகளை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஸ்டாச்சுன்னு சொல்கிறோம்.
English. Okay, and what is the material? Mostly steel, iron, even மரத்தில் கூட வுட்டில் கூட அந்த ஸ்டாச்சு செய்வாங்க இல்லையா, பிராஸு, செம்பு, இது மாதிரி பல தரப்பட்ட ஈவன் கோல்டில் கூட செய்கிற ஸ்டாச்சூஸ் இருக்குது. அதோட நம்ம எப்பொழுதுமே நேச்சுரலாக நம்மளோட எவ்ரிடே லைஃப்பில் பார்க்குற கடவுள் சிலைங்க எல்லாமே வந்து ஸ்டாச்சு தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த ரூபங்கள் நம்ம வந்து செஞ்சு வைக்கிறது ரொம்ப லைஃப் சைஸ்லேயும் இருக்கும் இல்லை, ஈவன் அதை விட பெருசாகவும் இருக்கும். சி ஃபார் எக்ஸாம்பிள் இன் கன்னியாகுமரி வி ஹாவ் திருவள்ளுவர் ஸ்டாச்சு இல்லையா, அது ரொம்ப பெருசு. ஸோ இதெல்லாம் வந்து தான் நம்ம ஸ்டாச்சுன்னு சொல்கிறோம், சிலைகள். ஓகே, சி சம் ஆஃப் த thing I have shown you as example. This is Statue of Liberty which is in New York. So this also I think in San Francisco. Next one, see Buddha statue in Hong Kong. Okay, romba perusu idu. Next, these are some examples. Okay, now we can move to the lesson. I hope you understood all the meanings of these 5 words. Now let's move to the lesson. What's the lesson? At page 71 it's given 5 detectives. Lesson name was the 5 detectives. You open the page 71. Let's go next page. Now we shall see what's the lesson is all about. So lesson வந்து ஒரு டிடெக்டிவ் பற்றி, ஒரு டிடெக்டிவில் 5 டிடெக்டிவ்ஸ். அப்போ அதுக்கு முன்னாடி டிடெக்டிவ்னா யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. டிடெக்டிவ் யாரை வந்து டிடெக்டிவ்னு சொல்கிறோம்? தமிழில் வந்து டிடெக்டிவ்னா துப்பறிவாளர் இல்லையா. எதையாவது வந்து துப்பறிகிறது, அதாவது அதில் என்ன வந்து மறைஞ்சிருந்துச்சு இப்படின்லாம் கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வந்து துப்பறிவாளர்னு சொல்கிறோம் இல்லையா. ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது அல்லது மர்மம் இருக்குது, அதாவது ஏதோ ஒன்று மிஸ்டீரியஸாக இருக்குது, அதோட மற்றவங்களுக்கு அந்த விஷயம் கெடுதல் ஏற்படுத்திச்சு அல்லது ஏற்படுத்த போகுதுன்னா அது என்ன, அந்த கெடுதலை செஞ்சது யார், சம்டைம்ஸ் அதில் ஏதாவது மர்டர் கூட நடந்திருக்கலாம் இல்லையா. இஃப் ஸோ அந்த கொலையை செஞ்சது யாருன்னு துப்பு துளக்கிறவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம்? துப்பறிவாளர்னு சொல்கிறோம். Hope you all understood this very well children. That is who a detective is அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த எழுத்தாளர்கள்லாம் ஈவன் ஃப்ரம் த ஓல்டன் டைம்ஸ் டு த ப்ரெசன்ட் டே, இந்த ஃபேமஸ் ரைட்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா ரைட்டர்ஸுமே மோஸ்ட் நாட் ஓன்லி ஃபேமஸ், யாராக இருந்தாலுமே அவங்க வந்து ஒரு துப்பறிகிற ஒரு கேரக்டர் வச்சுருப்பாங்க. ஓகே, ஒரு டிடெக்டிவ் கேரக்டர் வந்து அவங்க ஸ்டோரியில் வச்சுருப்பாங்க. சம் ஃபேமஸ் ரைட்டர்ஸோட இந்த மாதிரி டிடெக்டிவ் கேரக்டர்ஸ் வந்து வேர்ல்டு வைடாகவே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அது வந்து ஜனங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கிண்டலுக்காக கூட பேசுவாங்க, இல்லை சீரியஸாக பேசும்போது கூட அவனுக்கு வந்து அவன் இந்த மாதிரி ஆள் சொல்லி பேரை சொல்லி சொல்லுவாங்க. இப்போ வந்து ஏதோ கண்டுபிடிச்சிட்டேன் நான் தான், இப்போ பாரு நான் அது வந்து அவரை மாதிரி கண்டுபிடிக்கும். ஸோ ஐ சே சம் ஆஃப் த ஃபேமஸ் டிடெக்டிவ்ஸ் நேம்ஸ், அதாவது ஃபிக்டிஷியஸாக கற்பனையாக வந்து எழுத்தாளர்கள் உருவாக்கி வச்சுருந்தது. அதை வந்து இந்த ரீடர்ஸ் வந்து அவங்களோட ஃபேன்ஸ் இருப்பாங்களே, அந்த கிரேட் ரைட்டர்ஸோட ஃபேன்ஸ் வந்து அந்த கற்பனையான கேரக்டர், அந்த ஃபிக்டிஷியஸ் கேரக்டர் வந்து உண்மைன்னு நினச்சி அவங்க அந்தளவு பாராட்டு நடத்தின விஷயங்கள்லாம் கூட, சம்பவங்கள் எல்லாம் கூட நடந்திருக்கு. அந்த மாதிரி ரொம்ப ஃபிக்டிஷியஸ் டிடெக்டிவ்ஸை சில நேம்ஸ் வந்து உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். அதில் வந்து ரொம்ப ஃபேமஸ் பார்த்திங்கன்னா சர் ஆர்தர் கானன் டாயில், அவரோட ஷெர்லக் ஹோம்ஸ் அப்படின்ற ஃபிக்டிஷியஸ் நேம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஓகே, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஷெர்லக் ஹோம்ஸ் வி ஹாவ் கேட் ஃபெயில், அலெக்ஸ் கிராஸ், வெரோனிகா மாஸ். ஓகே, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபிக்டிஷியஸ் கேரக்டர்ஸ் that goes on net, not only net, in the readers world. அவங்க வந்து இந்த கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ், ரீடர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமானவங்க. அது ரொம்ப ஃபேமஸ் வந்து ஷெர்லக் ஹோம்ஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங் யூ. இதில் ரொம்ப ஃபேமஸ் இவர் தான். இதை விட இன்னும் ஃபேமஸ் வந்து எட்கர் ஆலன் போ அப்படின்ற இங்கிலீஷ் ரைட்டரோட சர் அகஸ்ட் டியூபின் அப்படின்றவர், சி அகஸ்டின் டியூபின் அப்படின்றவர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஓகே, அகஸ்ட் டியூபின் அப்படின்றவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபிக்டிஷியஸ் டிடெக்டிவ். ஓகே சில்ட்ரன், இப்போ உங்களுக்கு இந்த லெசனோட கண்டென்ட் என்ன நம்ம பார்த்துடலாம். ஐ ஜஸ்ட் கிவ் யூ அன் அவுட்லைன் பிஃபோர் வி கெட் இன் டு த லெசன். ஐ ஜஸ்ட் டெல் யூ இந்த லெசனோட கண்டென்ட் என்னன்றது உங்களுக்கு ஒரு அவுட்லைனாக உங்களுக்கு ஸ்டோரி சொல்லிவிட்டு தென் we shall do reading practice and other vocabularies related to the lesson. Okay, ஸோ இந்த கதையில் வந்து 5 children இருக்காங்க, 5 students, 5 children like. அதில் வந்து அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸோட நேம் வந்து அருள், அமுதா, ஸ்ரீஜித், ஜெஸ்ஸி,
and Fatima. Okay, 5 children, and they were Arul, Amuda, Srijit, Jesse and Fatima. Okay, இதான் the 5 students. இதில் ஸ்ரீஜித் கிட்ட ஒரு டாக் இருக்குது. ஓகே, அந்த டாக் வந்து ரொம்ப சுட்டியான, ஓகே, வெரி ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் டாக், அண்ட் இட்ஸ் நேம் இஸ் பேப்லோ. ஓகே, PABLO, பேப்லோன்னு ஸ்ரீஜித் கிட்ட ஒரு டாக் இருக்குது. ஓகே, இந்த 5 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சாங்கன்னா, கடந்த 3 consecutive years, அதாவது தொடர்ந்து போன 3 வருஷம் சம்மர்லேயுமே ஏதாச்சும் வந்து துப்பறிகிறது. இந்த 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எது வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயம்னா, எதையாச்சும் வந்து கண்டுபிடிக்கிறது. ஏதாவது ஊரில் ஏதாவது அவங்க வந்து இருக்கிறது, இந்த 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஊட்டி சிட்டியில் இருக்கிறது. அப்போ அங்கே வந்து ஏதாவது தீயது நடக்குது, ஏதோ மர்மமான விஷயம் நடக்குது, அதாவது என்ன சொல்கிறது, ஆர்டினரி இல்லாமல் சம்திங் அன்யூஷுவலாக நடக்குது அப்படின்னு சொன்னேன்னா, அதை வந்து கண்டுபிடிச்சு அதில் உள்ள அந்த மர்மத்தை வெளிப்படுத்துறது, அதில் உள்ள எக்ஸைட்மெண்ட் தான் இவங்க வந்து ரொம்ப விரும்புகிறது. தே டோன்ட் வாண்ட் டு லீட் அன் ஆர்டினரி லைஃப், ஜஸ்ட் லைக் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் ஏதாச்சும் ஒன்று எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணணும், லைஃப்பை வந்து ஒரு நல்ல ஃபன்னாக எடுத்துக்கணும், சேலஞ்சிங்காக எடுக்கணுன்றது அந்த 5 பேரோடையும் விருப்பமாக இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு, இந்த வருஷம் நாட் திஸ் இயர், த டைம் வென் த புக் வாஸ் ரிட்டன், அந்த எழுத்தாளர் சொல்கிற அந்த டைமில் அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப போரிங்காக இருக்குன்னா, எந்த எக்ஸைட்மெண்ட்டுமே அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதோட 2 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இப்போ மீட் பண்ணியிருக்காங்க. அருள் அண்ட் அமுதா மட்டும்தான் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இந்த மீதி 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஜெஸ்ஸி, ஸ்ரீஜித், ஃபாத்திமா, இவங்க 3 பேரும் வரவே இல்லை. அதோட ஸ்ரீஜித்தோட டாகு பேப்லோவை பார்க்காம அமுதாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்கடா அந்த நாய் பார்க்காம நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது, டாகை பார்க்கவே முடியலன்னு ஷி வாஸ் வெரி சேட் டு, ஓரளவு சேடாகவும் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது தான் அப்புறமேட்டு 1 வீக் கழித்து அமுதாவோட வீட்டுக்கு இந்த மற்ற 3 ஸ்டூடெண்ட்ஸும் வராங்க, ப்ளஸ் அந்த டாக் பேப்லோவும் வருது. சரியா? ஐ ஹோப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். கிளியராக ஆகிட்டுருக்குல்ல? இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க 5 பேர் சேர்ந்து, என்ன இந்த வருஷம் நம்மளுக்கு வந்து ஒரு இதுவுமே கிடைக்கவே மாட்டேங்குது, கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஒரு இன்சிடெண்ட்டும் இருக்கிற மாதிரி இல்லை, லைஃப் இஸ் போரிங் அப்படின்னு ரொம்ப போராக ஃபீல் பண்ணும்போது அமுதா வந்து ஒரு சஜஷன் கொடுக்குறான். என்ன சொல்கிறேன்னா, ஊட்டி சிட்டியில், அதாவது அவங்க இருக்கிற அந்த சிட்டியில் ஒரு ஃபேர் மீன்ஸ் கண்காட்சி போட்டிருக்காங்க. அந்த கண்காட்சியில் நம்மளுக்கு நிறைய வந்து பார்க்குறதுக்கெல்லாம் நிறைய என்ன சொல்ல, ஃபன் வாட்சிங் நிறைய இருக்கும், வேடிக்கை பார்க்க, நம்ம வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக விளையாட, டைம் பாஸ் பண்ண கொள்ள நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் நம்ம என்ன செய்யலாம், அந்த ஃபேருக்கு வந்து விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அமுதா வந்து மற்ற 4 பேர்கிட்டையும் சொல்கிறான். ஓகே, அந்த 4 பேர் யார், அதான் சில்ட்ரன், அருள், ஸ்ரீஜித், ஃபாத்திமா அண்டு ஜெஸ்ஸி இல்லையா, அவங்க 4 பேர்கிட்டையும் சொல்கிறான். அப்போ மற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்க, வேண்டாம் அந்த இதுக்கு அந்த ஃபேருக்கெல்லாம் போயிட்டுன்னு. பட் ஷி வாஸ் பெஸ்டரிங் தம், தொல்லை பண்ணி இல்லை நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி என்ன செய்கிறாரு வந்து, நம்ம போனால் நம்மளுக்கு நிறைய வாட்ச் பண்ணுறதுக்கு நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மெஜிஷியன்ஸ், அந்த கண்கட்டு வித்தக்காரங்கெல்லாம் நிறைய இந்த மேஜிக்கெல்லாம் செய்வாங்க, வேக்ஸ் ஒர்க் பார்க்கலாம் இப்படின்லாம் நிறைய சொல்லவும், அப்புறம் அவங்களுக்கும் ஆசை வந்து ஓகே நம்ம வந்து போகலான்னு சொல்லி அப்புறம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அந்த ஏன்னா அவங்களோட இது வந்து அப்படி தான், ஜஸ்ட்டு போரிங் இல்லாமல் ஒரு எக்ஸைட்டடாக லைஃப்பை வந்து லீட் பண்ணணுன்னு ஆசைப்படுற 5 ஸ்டூடெண்ட்ஸு அவங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து போகிற வழியில் அந்த இன்ஸ்பெக்டர், அந்த ஊர் இன்ஸ்பெக்டர் வேலாயுதம், ஹிஸ் நேம் வாஸ் வேலாயுதம், அவர் வந்து பார்க்கும்போது அவர் வந்து ரொம்ப ஒரு பிஸியாக இருக்கார். என்ன இவர் இன்ஸ்பெக்டர் ரொம்ப பிஸியாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கும்போது அதுக்கு வந்து ஒரு க்ளூ கிடைக்காம இருக்கிறாங்க. இன்ஸ்பெக்டரே இவ்வளோ பிஸியாக இருக்காருன்றது இந்த 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு க்ளூவே கிடைக்கல. அதுக்கப்புறம் ஜெஸ்ஸி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து ஃபோன் பண்ணுறதா வந்து கேட்குறா. ஒரு நாள் கேட்கும்போது அவர் சொன்னார், இன்ஸ்பெக்டர் வந்து அந்த ஊரில் நடக்கிற ஒரு திருட்டை வந்து கண்டுபிடிக்கிற ராபரினா அந்த திருடுறது இல்லையா, திருட்டு பண்ணுறாங்க இல்லையா, அந்த ராபரியை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காருன்றதை மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்லவும், சரி அப்போ இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து போய் அதை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ன உடனே அதுக்கு வந்து சஜஷன் ஒன்று சொல்கிறான் ஸ்ரீஜித். வாட் இஸ் தட் மீன்ஸ், நான் வந்து ஒரு ஓல்டு மேன் மாதிரி மாறு வேஷம் போட்டு, ஓகே, டிஸ்கைஸில் நான் வந்து போய் இந்த ராபரியை நம்ம எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும். அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சோன்னா அது எப்படி இருக்கும், த்ரில்லிங்காகவும் இருக்கும், மோரோவர் நம்மளுக்கு
நல்ல நேம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இவங்க 5 பேரும் டிசைட் பண்ணுறாங்க. அந்த ராபரி வந்து எப்படியாச்சும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறாங்க. ஒரு தீர்மானம் பண்ணிவிட்டு அவங்க அதுக்கான வேலையில் எடுக்கிறாங்க. இப்போ ஸ்ரீஜித்தோட ஃபஸ்ட்டு ஐடியா என்னன்னு சொன்னோன்னா, அவன் வந்து ஒரு டிஸ்கைஸில் போனது தான் ஆள் மாறாட்டம், நாட் ஆள் மாறு வேஷத்தில் போகணுன்னு அவன் முடிவு பண்ணுறான். அதே டேக் த ஹெல்ப் ஆஃப் த டாக் பேப்லோ ஆல்சோ. ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து ஒரு மரத்தடியில் போய் உட்காந்துருக்கும்போது மாறு வேஷத்தில் உட்காந்துருக்கும்போது எதிர்த்தாப்பில் ஒரு ஆள் வந்து அவன்கிட்ட சாக்லேட் பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுக்குறான். கொடுத்த உடனே ஸ்ரீஜித்து அந்த சாக்லேட் பாக்ஸ் வாங்கிட்டு இருக்க. அந்த சைட்லேருந்து இன்ஸ்பெக்டரும் வர்றாரு, அந்த வேலாயுதம்ன்ற அந்த இன்ஸ்பெக்டரும் வர்றாரு. வந்துட்டு பார்க்குறாரு, என்ன இது இந்த பையன்கிட்ட வந்து ஒரு சாக்லேட் பாக்ஸை கொடுத்துட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டருக்கு கோவம் வேற வருது. ஓகே, அதோட அந்த ஆள் வந்து என்ன சொல்கிறான், நீ வந்து எங்கே நீ போயிருந்த நேற்றுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்டை கொடுத்துட்டு போனானே இவன் அந்த சாக்லேட்டை வாங்கி வச்சுக்கிறாரு. இதை பார்த்ததுக்கப்புறம் இந்த எதிர்த்த டைரக்ஷன்லேருந்து அவன் அந்த சைடு போயிட்டான். எதிர்த்த டைரக்ஷன் ஸ்ரீஜித்து இருந்த அந்த எதிர்த்த டைரக்ஷன்லேருந்து ரியலாகவே ஒரு ஓல்டு மேன் அங்கேருந்து வர்றாரு. அதுக்கு இன்னொரு அடுத்த பக்கத்துலேருந்து இன்ஸ்பெக்டரும் வராங்க. இதையெல்லாம் வந்து ஃபாத்திமாவும் ஜெஸ்ஸியும் கொஞ்சம் தூரத்துலேருந்து என்ன செய்கிறாங்க, ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப கவலை. இந்த பேப்லோன்ற அந்த டாக் வந்து இந்த இன்ஸ்பெக்டர் மேலே ஏறி விளையாண்டு இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப கோவம் வருது. இதை பார்த்து என்ன நம்ம மேலே இந்த நாய் வந்து ஏறிட்டு குறைச்சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கோவப்படுறாரு. ஓகே, அவர் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட இந்த நாய் மேலே ஏறி விளையாண்டு சீண்டிகிட்டு இருக்கிற நேரம் பார்த்து ஸ்ரீஜித் என்ன செய்யறான், பக்கத்தில் இருக்கிற அந்த புதரில் போய் மெல்லமாக ஒளிஞ்சிக்கிறான். ஓகே, அதுக்குள்ளே இந்த இன்ஸ்பெக்டர் என்ன செய்கிற அந்த நாயையும் இதை துரத்தி விட்டுரு அந்த ஓல்டு மேனை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் அங்கே லாக்அப்பில் அந்த ஓல்டு மேனை வச்சிடுறாரு, இந்த ரியல் ஓல்டு மேனை. ஓகே, இதுக்கடையில் இந்த 5 பேர் என்ன செய்கிறாங்க, இந்த 5 பேர் வந்து பொதுவாக எல்லோரும் எப்படின்னா 5 Ds, மற்றவங்க கூப்பிட்றாங்களே அவங்க தன்னை கூப்பிட்றது 5 Ds. டினா ஏபிசிடி, அந்த 4th letter D, and the D represent detective. Do you understand children? அந்த D வந்து எந்த குறிக்கும் அப்படின்னு சொன்னால் டிடெக்டிவாக குறிக்குது. இதுக்கடையில் இந்த ரியல் ஓல்டு மேனை அந்த இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் இந்த 5 பிள்ளைங்களும் புதருக்கு பின்னாடி வந்து புதரில் ஒளிஞ்சிருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, ஒரு கேரேஜில் இந்த கார்லாம் நிறுத்துவாங்களே அந்த மாதிரி ஒரு ஷெட்டில் ஏறி அங்கே போய் இந்த சாக்லேட் இருக்கிற அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த சாக்லேட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அதில் வந்து ஒரு சிட் இருக்குது, ஒரு சின்ன குறிப்பு இருக்குது. அந்த குறிப்பில் வந்து ஏதோ ஒன்று எழுதியிருக்கு. அதோட நிறைய இந்த மளிகை சாமான் மாதிரி க்ரோசரி, அந்த குறிப்பில் வந்து நிறைய இந்த மளிகை சாமான்களை க்ரோசரி ஐட்டம்ஸ் இருக்குல்ல அதோட பேர் மாதிரி நிறைய பேர்லாம் எழுதியிருக்குது. அதை பார்த்தோன்னே இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரே கன்ஃபியூஸ்டு ஆகுது. அப்போ அந்த அமுதான்ற கேர்ள் வந்து சொல்கிறான், இது வந்து என்னன்னு சொன்னால் இதில் ஏதோ ஒன்று இருக்குது, இந்த பேருக்கெல்லாம் பின்னாடி ஏதோ ஒரு அடையாள வார்த்தைங்க இருக்குது. ஓகே, சங்கீத வார்த்தைகள் இதில் இருக்கும், அதை நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். உங்ககிட்ட ஒரு ஜெஸ்ஸிக்கிட்ட சொல்கிறவன்ட்டு ஒரு மேஜிக் பென் இருக்கு இல்லையா, அந்த மேஜிக் பெனில் லைட் அடித்து பார்த்தோன்னா அந்த பேப்பரில் எழுதுனா அந்த மறைஞ்சிருக்கிற அண்டர்லைங் வேர்ட்ஸ் வந்து தெரியும், அந்த பென் நீ எடுத்துகிட்டு வரியான்னு கேட்குறான். அப்போ ஜெஸ்ஸி சொல்கிறா, சரி நான் அந்த மேஜிக் பென்னை வந்து நான் உனக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பெனில் அடித்து பார்க்கும்போது அதில் வந்து நம்பர் வேர்ட்ஸ் வந்து நினச்ச மாதிரி அந்த ஜாமான்களை மளிகை சாமான்லாம் இருக்குல்ல அதில் வந்து எழுதியிருக்குது. டெல் நம்பர் 3 வேக்ஸ் ஒர்க்ஸ் டியூஸ்டே 9 PM நம்பர் 5 அப்படின்னு அதில் எழுதியிருக்குது. என்ன எழுதியிருக்குன்னா ஒரு வேர்டுக்கு பின்னாடி, ஓகே, அதில் என்ன குறிப்பு அந்த பேப்பரில் எழுதியிருக்குன்னா டெல் நம்பர் 3, ஓகே, நம்பர் 3 சொல்லு வேக்ஸ் ஒர்க்ஸ், அதாவது எந்த இடத்துல அப்படின்னா இந்த மெழுகு சிலைங்கெல்லாம் இருக்குல்ல அந்த இடத்துல சொல்லணும். செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே 9 PM நைட்டு 9 மணிக்கு நம்பர் 5 அப்படின்னு ஒரு குறிப்பு வந்து அந்த க்ரோசரி ஐட்டம்ஸில் எழுதியிருக்குது. ஓகே, அப்போ அந்த பிள்ளைங்க சொல்லுங்க நாளைக்கு தான் செவ்வாய்க்கிழமை, அப்போ நிச்சயமாக ஏதோ அங்கே நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை எப்படியாச்சும் முறியடிக்கணுன்ட்டு அவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸும். அப்போ அது மாதிரி அவங்க எல்லாம் செய்கிறாங்க. அந்த கார்டனில் அவங்க வந்து உட்காந்துருக்கும்போது அங்கேருந்து அந்த இன்ஸ்பெக்டர் வேலாயுதம், ஓகே, அவர் வந்து பார்த்துடுறாரு. என்ன பார்க்குற அப்படின்னா ஸ்ரீஜித் வந்து ஒரு ஓல்டு மேன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்க பார்த்துட்டு அவருக்கு எப்படி இருக்குது, ரொம்ப கோவம் வந்துடுது. எதுக்கு இந்த பையன் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் வந்தோடனே ஸ்ரீஜித் இதை பார்த்துட்டு சரி இன்ஸ்பெக்டர் கோவமாக இருக்காருன்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், வந்து உண்மையை சொல்லிடுறான். அவன் எதுக்காக அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணான், அவனோட நோக்கம் என்ன அப்படின்றத சொல்கிறான். இதை கேட்டவுடனே இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, ஆனாலும் அவர் வந்து சொல்கிறார், எச்சரிக்கிறார், நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன வயசு பிள்ளைங்களா இருக்கிறீங்க, இந்த மாதிரி விஷயத்தில் தலையிடக்கூடாது, இதுலேருந்து விலகியே இருங்க, இந்த வழக்கில் இந்த கேஸ்லேருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை
வார்ன் பண்ணி விடுறாரு. ஓகே, இப்போ ஸ்ரீஜித்தோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னேன்னா, அந்த வேக்ஸ் ஸ்டாச்சு இருக்கு இல்லையா, அதில் வந்து அவன் வந்து ஒளிஞ்சு ஒரு மாறு வேஷம் போட்டு ஒளிஞ்சிருக்கணும். ஓகே, அப்போ தான் அந்த ஆளுங்க வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்ற அந்த தகவல் வந்து கிடைக்கும் அப்படின்றத அவன் வந்து முடிவு பண்ணுறான். ஓகே, அதே மாதிரி அந்த 5 பேர் என்ன செய்கிறாங்க, அன்றைக்கி வந்து அந்த வேக்ஸ் ஒர்க் கிட்ட போய் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி அவங்க அங்கே போய் ஒளிஞ்சிருக்கிற நேரத்தில் என்ன ஆகுது, இன்ஸ்பெக்டரும் வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டர் வந்தோடனே அவங்களால போக முடியல, அவங்க நினச்ச அந்த காரியத்தை செய்ய முடியல. அந்த வேக்ஸ் இதை அவங்க வந்து முறியடிக்க முடியல. ஓகே, ரொம்ப அது என்ன சொல்கிறது, ரொம்ப சோகமாக அந்த 5 பிள்ளைங்களும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே மறுநாள் பேப்பரில் பார்த்தோன்னா இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு 3 திருடன்களை பிடிச்சிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டார் அப்படின்ற நியூஸை வந்து அவங்கெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் அதே மாதிரி அந்த வைர நெக்லஸ்ஸு, ஓகே, வைர நெக்லஸையும் கண்டுபிடிச்சிட்டாங்க, கிடச்சிருச்சு அப்படின்னு. வைர நெக்லஸோட அந்த 3 திருடன்களை இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்ற நியூஸை வந்து அவங்க பேப்பரில் எல்லாருமே பார்க்குறாங்க. பார்க்கும்போது திரும்ப அதில் ஒரு ட்விஸ்ட்டு. என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜெஸ்ஸியோட அப்பா யாருக்கிட்டேயும் ஃபோன் பண்ணுறாங்க. அந்த 5 பிள்ளைங்களில் ஒரு பொண்ணு ஜெஸ்ஸி இருக்காளே, அவளோட அப்பா வந்து யாருக்கிட்டேயும் ஃபோனில் சொல்கிறாங்க, அந்த அரெஸ்ட் பண்ண அந்த திருடன்கிட்டேருந்து கிடைச்ச அந்த டைமண்ட் நெக்லஸ் வந்து உண்மையான டைமண்ட் கிடையாது, அது வந்து போலி வைரம் தான், இட்ஸ் டூப்ளிகேட், வந்து ரியல் கிடையாது அப்படின்ற நியூஸ் கிடைக்குது. அப்படின்னா ரியலான நெக்லஸ் எங்கே இருக்குது? அப்போ அது வந்து இன்னும் எங்கிட்ட மாறலை, கடத்தப்படலை. அப்போ அதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து என்ன செய்யணும், முறியடிக்கணும் அப்படின்றத நினச்சிட்டு உடனே திரும்பவும் அந்த 5 குழந்தைங்களும் என்ன செய்கிறாங்க, 5 ஸ்டூடெண்ட்ஸும் செயலில் இறங்குறாங்க. ஓகே, தே டுக் இன்டு ஆக்ஷன். அப்போ அவங்க மறுநாள் என்ன பண்ணுறாங்க, வேகமாக அந்த வேக்ஸ் ஸ்டாச்சு இருக்கிற இடத்துக்கு எல்லோரும் போயிடுறாங்க. அங்கே போய் அதுக்கு முன்னாடி அங்கே பெஞ்ச் இருக்குல்லையே, அந்த ஏற்கனவே இந்த ஓல்ட் மேன் வந்து உட்காந்துருந்தேன், அந்த பெஞ்சில் போய் ஸ்ரீஜித் அதே மாதிரி உட்காந்துக்கிறான். சரியா, அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த ஓல்ட் மேன் அங்கே வராரு. ஓகே, ஒரு மணி நேரம் கழித்து அந்த ஓல்ட் மேன் வந்துட்டு அவன் வந்து என்ன செய்ற, ஒரு படம் வந்து வரைகிறதுலேயே ரொம்ப பிஸியாக இருக்கார். அந்த ஆளுக்கு கீழே இருக்க அந்த ஒரு கையில் இருக்க குச்சி வச்சு அந்த கிரவுண்டில் அந்த தரையில் ஒரு படம் போடுறாரு. அந்த இதை வந்து அந்த இன்ஸ்பெக்டர் பார்க்குறாரு. பார்த்தா அதில் வந்து தூரத்துலேருந்து அவர் வந்து அதை கவனிக்கிறார். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன். அந்த ஓல்ட் மேன் உட்காந்துருக்க அந்த பெஞ்சில் வேறு ஒருத்தரும் வர்றாரு. இப்போ ஓல்ட் மேன் என்ன செய்கிறாரு, கையில் இருக்கிற அந்த குச்சி வச்சு அந்த கிரவுண்டில் வந்து ஏதோ ஒன்று எழுதி காட்டுறாரு. ஓகே, இது வந்து தூரத்துலேருந்து அந்த இன்ஸ்பெக்டர் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 5 சில்ட்ரனும் அந்த அதே இடத்துலையே கொஞ்சம் தள்ளி உட்காந்து என்ன செய்கிறாருன்னு வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆள் எழுந்து போய்ட்றாரு. கொஞ்ச நேரத்துலேயே ஓல்டு மேனும் அந்த இடத்த விட்டு போய்ட்றாரு. அதுக்குள்ளே அவர் போன அந்த அடுத்த செகண்டே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த 5 சில்ட்ரனும் வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த ஓல்ட் மேன் வந்து கையில் வச்சிருந்த ஸ்டிக்கால் என்ன எழுதியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக்ஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு எழுதியிருக்காரு. வேக்ஸ் ஒர்க்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு குறிப்பு வந்து நோட் வந்து எழுதி வச்சுட்டு போய்ட்றாரு. அந்த மண்ணிலேயே அவர் அந்த குச்சியை எழுதி வச்சுட்டு போய்ட்றாரு. உடனே இந்த 5 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஓடி அந்த மியூசியத்துக்கு போய்ட்றாங்க. போனோன்னா அங்கே நிறைய ஸ்டாச்சூஸ் இருக்குது. அப்போ வந்து ஸ்ரீஜித் வந்து கேட்குறான் அமுதாக்கிட்ட, நீ வந்து இந்த இடத்துல வந்து டைமண்ட் நெக்லஸ் இருக்குது அப்படின்னா அது எந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன்? டைமண்ட் நெக்லஸ்ஸு ஒரு ஸ்டாச்சு கிட்டே இருக்குது அப்படின்னா, இந்த மியூசியமில் இருக்குது அப்படின்னா அது எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பிரின்சஸோட ஸ்டாச்சு கிட்டே, பிரின்சஸ்னால் இளவரசி, கேட்கும்போது அமுதா வந்து சொல்கிறா, கண்டிப்பாக அந்த பிரின்சஸோட நெக்கில் தான் இல்லையா, அந்த பிரின்சஸோட ஸ்டாச்சுவில் அந்த நெக்லஸ்ஸு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பிரின்சஸோட ஸ்டாச்சு அந்த சிலையை பார்க்குறாங்க. அதில் வந்து ஆல்ரெடி அங்கே நிறைய ஆர்னமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ அதில் ஆல்ரெடி இருக்கிறதுல இந்த டைமண்ட் நெக்லஸும் நிச்சயமாக இருக்கும். அப்போ அதை வந்து யாரும் பார்க்க நேரத்தில் கடத்திட்டு போகலான்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பார்க்கும்போது அதில் அப்படியே அந்த பிரின்சஸ் ஸ்டாச்சுவில் அந்த டைமண்ட் நெக்லஸ் இருக்குது. இதுதான் வந்து அவங்க போட்ட அந்த திட்டம். ஏன்னா பல நகைங்க ஏற்கனவே இருக்கிறதோட அந்த டைமண்டையும் வச்சுட்டா அந்த குறிப்பை வச்சு மற்றவங்க வந்து அதை கடத்திட்டு போயிடலாம், அந்த கூட்டத்தை சேர்ந்த ஆளுன்றதை இவங்க பண்ண அந்த ஐடியா, அந்த கடத்தல்காரவங்க, அந்த ரோபர்ஸ். ஓகே, அதே மாதிரி அந்த பிரின்சஸோட ஸ்டாச்சுவில் அந்த டைமண்ட் நெக்லஸ் இருக்குது. அப்புறம் என்ன சார், அந்த ஸ்ரீஜித் அந்த நெக்லஸை எடுத்து மெல்லமாக அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த கழுத்துலேருந்து பிரின்சஸோட நெக்லேருந்து அதை எடுத்து கொண்டு போய் அங்கே வெளியில் நின்றுட்டு இருந்த அந்த சீனியர் இன்ஸ்பெக்டர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறோம். ஓகே, அப்புறம் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, அந்த ஊரில் உள்ள எல்லாருமே இந்த 5 சில்ட்ரனோடையும் அக்கறையும்
அந்த சமூக பொறுப்பு இல்லையா, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களோட அந்த இன்ட்ரெஸ்ட்டு, என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு கேர்ஃபுல்லாக நடந்துக்கிட்டது எல்லாத்துக்காகவும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த லெசன் ஃபார் யூ சில்ட்ரன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் வெரி வெல். ஓகே, இப்போ உங்களுக்கு இதில் க்ளாசரி கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாமே லெசனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் see, this is a picture of the lesson. See, these are the 5 children who were in the detective dress. இல்லையா, detectives எப்பவுமே அப்படி தான் நல்ல ஹேட் போட்டிருப்பாங்க, கையில் ஸ்டிக் இது மாதிரி வச்சு they dress up very well. Okay, so you can imagine this for your thing, detective. Okay, so we can read the lesson now. First 2 paragraphs we can read. Okay, so you take the lesson. லெசனோட அந்த கண்டென்ட் உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும் இல்லையா. 5 children எப்படி வந்து ஒரு ராபரியை ஃபாயில் பண்ணுறாங்க, அதாவது அந்த எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறாங்க, எப்படி வந்து அதை முறியடிக்கிறாங்கன்றதான் லெசன். ஓகே, so take the lesson. 5 detectives. It was a sunny afternoon. Okay, it was a sunny afternoon after a long time in Ooty. Arul and Amuda were sitting on their balcony. ஓகே, பால்கனின்றது அந்த வீட்டோட இந்த மாடிக்கு முன்னாடி நடக்கிற அந்த போர்ஷன், அந்த முன்னாடி வச்சுருக்க அந்த போர்ஷன் தான் வீட்டுக்கு முன்னாடி அப்ஸ்டேர்ஸில் இருக்க அந்த இதுதான் நம்ம பால்கனி, த ஃப்ரண்ட் வியூ ஆஃப் த திங். The last 3 vacations were very exciting for them as they were involved in solving 3 mysterious cases in their city. They missed their friends Srijit, Jesse and Fatima. They called themselves the 5 detectives or 5D. They were famous in Ooty for their courage and skill. The police appreciated 5D for their admirable acts. Amuda and Arul missed Pablo. Pablo was Srijit's dog. He played an important role in solving the mysteries. Okay. After a week, Srijit, Jesse, Fatima and Pablo came to Amuda and Arul's house. Pablo was jumping with joy and continuously wagging his tail. Okay, again we shall read. 5 detectives. It was a sunny afternoon after a long time in Ooty. Arul and Amuda were sitting on their balcony. The last 3 vacations were very exciting for them as they were involved in solving 3 mysterious cases in their city. They missed their friends Srijit, Jesse and Fatima. They called themselves the 5 detectives or 5D. They were famous in Ooty for their courage and skill. The police appreciated 5D for their admirable acts. Amuda and Arul missed Pablo. Pablo was Srijit's dog. He played an important role in solving the mysteries. After a week, Srijit, Jesse, Fatima and Pablo came to Amuda and Arul's house. Pablo was jumping with joy and continuously wagging his tail. Amuda, I am so happy to see you all. Arul, now we can all head to solve a mystery. It will make our vacation interesting. Srijit, mystery? Did something happen in the town while I was gone? Arul, no Sri, nothing at all. Okay, so up to this you read children. Page number 72 la, or we shall read up to this. Okay, see Srijit in irukலையா, Srijit in, see first one after a week in lessons and the page start ஆகி Srijit, Jesse, Fatima வந்து ஒரு instructions கொடுத்துருக்காங்க. Then Amuda, Arul, Srijit, Arul எப்படின்னா உங்களுக்கு 2 எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு இல்லையா. ஸோ அருள், நோ ஸ்ரீ, நத்திங் அட் ஆல், அது வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தென் அகெயின் வி ஷால் கண்டினியூ திஸ். ஓகே, தேங்க்யூ.